வெல்கம் டு ராயல் கிச்சன் டிலைட்ஸ். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி, கொஞ்சம் மல்லி தலையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஆயில், கடுகு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் குழம்பு மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 4 முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி குழம்பு நல்லா கொதித்து வரணும். 15 மினிட்ஸ். ஒன்ஸ் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ முட்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும்.